Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பேபி பொட்டேட்டோ வச்சு ஒரு சிம்பிள் டேஸ்டியான கிரேவி சப்பாத்தி புலாவ் கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்காக நான் இன்னைக்கு அரை கைப்பிடி அளவு புதினா, அதே அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அரை இன்ச் அளவு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த கிரேவிக்கு மெயினாக பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான், அதனால உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது கூட ஒரு 1/4 கப் அளவு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துட்டு நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த பேஸ்ட் தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு 15 பேபி பொட்டேட்டோவை கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து வேக வச்சு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்லே ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு திரும்பவும் 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு உருளைக்கிழங்குல மசாலா எல்லாமே நல்லாவே கோட் ஆகி நல்லாவே ஃப்ரை ஆகிருக்கு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இதை லாஸ்ட்டாக தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போது அதே பேனில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு சோம்பும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலா எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்கிக்கணும். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நீங்கள் சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம், லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம், மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை குக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அந்த பேபி பொட்டேட்டோவில் நம்ம சேர்த்துருக்கிற இந்த கிரேவி எல்லாமே நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு கிரேவியுமே நல்லா திக்காக இருக்குது. அந்த உருளைக்கிழங்குல மசாலா எல்லாமே நல்லா கோட்டாகி ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் இது கூட லாஸ்ட்டாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு மட்டும் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா லாஸ்ட்டாக சேர்க்கும் போது அதோட வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான பேபி பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, எல்லா வகையான புலாவ் கூட சூப்பரான காம்பினேஷன். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.